கண்ணெதிரே தோன்றினாள். நீ உன் போனை முதல்ல ஸ்பீக்கர்ல போடு. எல்லாரும் கேக்குற மாதிரி இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றேன். ஒரு குட் நியூஸ். இனி யாரும் எங்க அண்ணனை நினைச்சு பயப்பட வேண்டாம். இனி கொஞ்ச நேரத்துல அவன் கதை முடிஞ்சிரும். எப்படிடா, என்ன பண்ண? ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில இதுவும் ஒண்ணு சந்திச்சுன்னா கண்டிப்பா நம்மளால தப்பிக்கவே முடியாதுடா. டேய், எப்ப பார்த்தாலும் எதுக்குடா பயந்து சாவறீங்க? நம்ம பிசினஸ்க்கு யார் இடைஞ்சலா இருந்தாலும், அது என் கூட பிறந்த அண்ணனாவே இருந்தாலும் அவன் தான்டா என்னோட எதிரி. நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் பண்ணது பாவம் இல்லடா, இதுக்கு பேரு தியாகம். சரி, கோபப்படாத. இப்படி டக்குன்னு சொன்ன உடனே ஏதோ டென்ஷன்ல பேசிட்டோம். இப்ப சொல்றா, அங்க என்ன நடந்துச்சுன்னு. நீதி நேர்மை நியாயம்னு நமக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தான். அதான் இன்னைக்கு வேலைக்காரி கொடுத்த அந்த காஃபில ஸ்பெஷல் ட்ரக்க கலந்துட்டேன். அது அவனும் எடுத்து குடிச்சிட்டு கார் எடுத்து ஆபீஸ் கிளம்பிட்டான். இப்போ கிளம்பி போனவன் மறுபடியும் திரும்பி வர மாட்டான். எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி செத்து கிடப்பான். அதனால நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. யாருக்காகவும் நம்ம பிசினஸை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சந்தோஷ், உன்னை நினைச்சாலே உள்ள இருக்குதுடா. எங்க எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா இருக்குடா. பிசினஸா கூட பிறந்த அண்ணனான்னு வர்றப்ப எனக்கு பிசினஸ் தான் முக்கியம்னு உங்க அண்ணனையே ஸ்கெட்ச் போட்டு தூக்குன பாத்தியா? உண்மையிலேயே நீ வேற லெவல்ரா. சரி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப நேரம் போன்ல பேசக்கூடாது. எங்க அண்ணன் செத்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன். அதுல மனசு விட்டு பேசலாம். இப்ப நான் போனை வைக்கிறேன். சரிடா மச்சான், பாய். சக்தி, நீ எப்பவுமே அழகுதான். ஆனா இப்போ நான் உன்னை பேரழகியா மாத்த போறேன். உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஹோம்லி லுக் தான். ஆனா எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ற. முதல்ல இதை இன்னைக்கு மாத்தணும். கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ. வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ. எலோராசிற் பங்களும் மீது காதலுறும் உயிரே இல்லாத கல் கூட காமமுறும். உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகும்? உடையால் மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை கொள்கிறார். சக்தி, இப்ப நீ எப்படி இருக்க தெரியுமா? சூப்பரா இருக்க. இதே எப்போ மெயின்டைன் பண்ணு. இந்த புடவை எப்படி இருக்கு? சக்தி, நீ புடவை கட்டுறதுனால நீ அழகா தெரிஞ்சாலும் உன்னை கட்டுறதுனாலதான் இந்த புடவை எல்லாம் அழகாயிட்டே இருக்கு. சிவா சார், நீங்க பேசுறது எனக்குள்ள ஏதோ பண்ணுது. என்ன பண்ணுதுன்னு தான் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா எனக்கு நீங்க இப்படி பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அடுத்த புடவை காட்டு.
இது எப்படி இருக்கு? நல்லா இல்லை. இது சார்? இதுவும் நல்லா இல்லை. சக்தி, சும்மா சொன்னேன். நீ காட்டுற எல்லா படமே அழகா தான் இருக்கு. ஓகே, அது எல்லாத்தையும் விட இந்த ப்ளூ கலர் சாரி இருக்குல்ல, இது ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கேற்ற பிளவுஸ் எல்லாம் வச்சா இன்னும் தூக்கலா இருக்கும். சரி, நான் கட்டிட்டு வந்துடுறேன். சக்தி, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இதுலயே காதுல சின்னதா கம்மல் மட்டும் போட்டேன்னு வை, அப்படியே வானத்துல இருக்கிற நிலா மாதிரி நீ மட்டும் தனியா தெரிவ. நாள் முழுக்க உன்னை வச்ச கண்ணை வாங்காம நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது நல்லா இல்ல, வேற ட்ரை பண்ண. இது சக்தி, இதுக்கு மேட்சா ட்ரை பண்ண. இது இது சூப்பரா இருக்கு. இதையும் போட்டுக்கோ. எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்கு. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. பட் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. மிஸ் ஆகுதா? கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நெத்தியில அழகா குட்டியா ஒரு பொட்டு வச்சிருக்கல்ல, அது அழகா தான் இருக்கு. ஆனா இந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த கலர் மேட்சா இல்ல. சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு. ரொம்ப பெருசா இருக்கு. சின்னதா இருக்கணும். சின்ன பொட்டாவே. சக்தி, நல்லா இல்ல, வேற பெட்டரா ட்ரை பண்ண. வாவ் சக்தி, இது ரொம்ப அழகா இருக்கு. இப்படியே இருந்தான்னா நான் அவனை வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருப்பேன். அடரா, என்ன சக்தி, வளையல மறந்துட்டியே. ஒரு நிமிஷம் இருங்க. இது வாவ் சூப்பர். இந்த வளையல போட்டுக்கோ. சக்தி, இந்த உலகத்துல ஒய்ஃப் சந்தோஷமா இருந்தா அவங்க பேசுறதை யாராலையும் நிறுத்த முடியாது. அதே ஒய்ஃப் சோகமா இருந்தா அவங்கள யாராலையும் பேச வைக்க முடியாது. இத்தனை நாள் நீ பேசாம இருந்ததுக்கு நானும் ஒரு காரணம். ஸோ மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாமா? Will you marry me?